வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் 10ஆம் தேதி, குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 24ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் சதயம். மாலை 4:46 வரை வளர்பறை நவமி, அதன் பிறகு தசமி. சூரியோதயத்தின் பொழுது யோகம் நன்றாக இல்லை. காலை 7:41 சித்த யோகம் ஆரம்பம். அதன் பிறகு நாள் முழுவதும் சித்த யோகம். கடக ராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சூரியன், விருச்சிகத்தில் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கந்த சஷ்டி கவசத்தை பாடிய பாலன் தேவராயர் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு முருகப்பெருமான் அந்த செந்தில் வடிவேலனிடம் நோய் குணமாக வேண்டிய போது அவரது நோய் குணமானதால் அதற்கு நன்றிக்கடனாக முருகப்பெருமான் மீது கந்த சஷ்டி கவசம் பாடியதாக கூறுகிறார்களே, அது உண்மையா? உண்மைதான். கொஞ்சம் அது மாற்றி சொல்லியிருக்கீங்க நீங்கள். அதாவது அவர் ஒரு பெரிய முருக பக்தர். அவர் பேர் தேவராய சுவாமிகள்னு பேர். அவர் தன்னை குழந்தைன்னு தன்னை சொல்லிக்கிட்டனால பாலன் தேவராயன்னு சொல்கிறார். பாலன்கிறது நம்ம சொல்லக்கூடாது. தேவராய சுவாமிகள்னு பேர். ஒரு பெரிய தமிழறிஞர் அவர். அவரும் ஊவே சாமிநாதையரும் ஒன்றா தமிழ் படித்தாங்களாம். மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை உடைய மாணவர்களிலே இந்த தேவராய சுவாமிகளும் இருந்திருக்கிறார். ஊவே சாமிநாதையருடைய சமகாலத்தவர். பெரிய தமிழறிஞர், பெரிய முருக பக்தர். அவருக்கு ஒரு நோய் வந்தது என்பது உண்மைதான். அந்த நோய் வந்தபோது 6 நாட்கள் கந்த சஷ்டியும் பொழுது அவர் 6 பாகங்களாக இதை பாடுகிறார். 6வது பாகத்தை பாடி கந்த சஷ்டி கவசத்தை முடித்தவுடன் அவருடைய நோய் குணமாகிவிட்டது என்று சொல்லப்படுகிறது. அவரை பாலன் தேவராயன் என்று நீங்கள் சொல்லக்கூடாது, தேவராய சுவாமிகள்னு தான் குறிப்பிடணும். எனது மகன் டாக்டராக விரும்புகிறான், சேர்க்கலாமா? நீங்கள் இதில் கேட்காதீங்க. இந்த மாதிரி பர்சனல் கொஷின்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்கல. பொதுவான கேள்வி கேளுங்க. உங்கள் பையனுடைய ஜாதகத்தை பற்றி தெரியணுன்னா நீங்கள் என்னுடைய வெப்சைட்டில் கேளுங்க, harigesanallur.com. அதில் போய் நீங்கள் ஜென்ரல் கொஷின்ஸ்னு இருக்கும். அதில் உங்கள் சன்னுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், அவருடைய பெயர், இவர் என்ன படிக்கலாம், எப்படி இருக்கும் எதிர்காலம், அந்த மாதிரி ஆசைப்படுறாரு, மெடிக்கல் சீட்டு கிடைக்குமா, படிக்கலாமா அப்படிங்கிறலாம் அதில் கேளுங்க. அதில் நான் உங்களுக்கு அந்த ஜாதகத்தையும் அனுப்பி பதிலும் அனுப்புவேன். உங்கள் ஜாதகத்தை நான் அனுப்பேன், நீங்கள் அனுப்ப வேண்டாம். நீங்கள் வெறும் பிறந்த தேதி, நேரம், ஊர் சொன்னால் போகிறோம். பெருமாள் கோவில் கருடாழ்வாரை வணங்கிவிட்டுத்தான் பின்பு பெருமாளை வணங்க வேண்டும் என்கிறார்களே. ஆமாம், இப்போ சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா முதல்ல நந்தியை கும்பிட்டு தான் சிவனை கும்பிடணும். அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா முதல்ல கருடாழ்வாரை கும்பிட்டுட்டு தான் பெருமாளை கும்பிடணும். அதுதான் வழக்கம். தீர்த்தம் கொடுக்கும் பொழுது தலையில் தேய்த்து கொள்வது ஏன்? கீழே சிந்திடக்கூடாதுங்கிறதுக்காக, தரையில் சிந்தி கால் படக்கூடாதுங்கிறதுக்காக மிச்சத்தை அப்படியே தலையில் தள்ளிடும். கையில் ஒரு சொட்டு இருந்து அந்த ஒரு சொட்டு கீழே விழுந்து அதில் கால் படக்கூடாது. அவ்வளோ புனிதமான இந்த தீர்த்தம். அதுக்காகத்தான் தலையில் தேய்ச்சிக்கிறாங்க. ஜெயக்குமார் முத்துப்பேட்டை கேட்குறாரு, வீட்டில் கடவுளை பூஜிப்பதற்கும் கோவிலில் சென்று வழிபடுவதற்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் வித்தியாசம் இல்லை. வீட்டில் கும்பிடும்போது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கும்பிடலாம். பட் ஏன் கோவிலுக்கு போய் கும்பிட்றோன்னா, நிறைய பேர் வந்து கும்பிட்டு அங்கே சாமி எப்போதும் அந்த வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். மந்திர ஒலித்து கொண்டே இருப்பதால் அங்கே அந்த தெய்வீகத்தன்மையின் வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதிர்வலைகள், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குங்கிறதுக்காகத்தான் கோயிலுக்கே போகிறோம். கோவிலில் தீபம் ஏற்றக்கூடாது என்றீர்கள். நான் எங்கே சொன்னேன் கோயிலில் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு? ஏற்றாலும் ஏன் சார் விட்றீங்க? நான் அப்படிலாம் கோயிலில் தீபம் ஏற்றாதீங்கன்னு நான் சொன்னேனா? சொல்லவே இல்லையே. ஆச்சரியத்துடன் எண்ணெய் வாங்கி தர வேண்டும் என்றீர்கள். ஆமாம், கோயிலில் தீபம் ஏற்றாதீங்கன்னு சொல்லலை,
தேவையில்லாமல் எங்கெங்கேயோ செவுத்து ஓரமாக அந்த சன்னதிக்கு பின்னால் இந்த சன்னதிக்கு சைடில் அங்கெல்லாம் போய் விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு அதுக்கு பதிலாக எண்ணெயாக வாங்கி கொடுங்களேன்னு சொன்னேன். அவர் தான் என்னை கேட்குறார், ஜெயக்குமார் நீங்கள் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் சொன்னீங்களேன்னு கேட்குறாரு. ஆமாம் உண்மைதான், சம்மந்தம் இல்லாமல் எங்கெங்கேயோ போய் விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்க கோயிலில். ஏதோ ஒரு சன்னதிக்கு பின்னால் பார்த்தா அங்கே ஒரு 100 பேர் விளக்கு ஏற்றுறாங்க, இன்னொரு சன்னதிக்கு சைடில் செவுத்துக்கிட்ட ஏற்றுறாங்க, மதில் செவுறு ஓரமாக ஏற்றுறாங்க, மரத்தடியில் போய் ஏற்றிட்டு இருக்காங்க. எதுக்கு அங்கெல்லாம் தீபம் ஏற்றுறோன்னு உங்களை யார் சொன்னா? கோயிலுக்கு போகிறோம் எல்லாம் தீபம் ஏற்றுறோன்னு ஏதாவது சட்டமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. போய் சாமி கும்பிட்டு வாங்க, எண்ணெய் வாங்கி கொடுங்க. நிறைய கோயிலில் விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் இல்லை தெரியுமா? கிராமப்புறங்களில் உள்ள கோயிலுக்கெல்லாம் விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் இல்லை. பாவம், யார் வாங்கி கொடுப்பா? நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். அந்த கைங்கரியத்தை பண்ணுங்களேன். கோயிலுக்கு போகும்போது ஒரு பாட்டில் எண்ணெய் எடுத்துகிட்டு போங்க. 1 லிட்டர் 2 லிட்டர் பாட்டிலில் விளக்கேற்றுறதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி ரொப்பிட்டு எடுத்துகிட்டு போங்க. ஏதாவது கோயிலில் விளக்கு கம்மியாக இருக்குது, எண்ணெய் இல்லைன்னா அந்த கோயிலை கொடுத்து ஃபுல்லாக விளக்கு ஏற்றுங்கன்னு சொல்லி கொடுங்க. அது ஒரு பெரிய புண்ணியம். நான் சொன்னதுடைய அர்த்தம் என்னன்னு புரியுதா? இப்போது விளக்கு ஏற்றாதீர்கள்னு நான் அந்த வார்த்தை சொல்லவே மாட்டேன். ஐயோ, பயன்படும் விதத்திலே ஏற்றுங்கள். எந்த கோவிலில் விளக்கேற்ற எண்ணெய் இல்லையோ அங்கே கொண்டு போய் கொடுங்க, எண்ணெயாக கொடுங்க. எல்லா சன்னதிலையும் விளக்கேற்றலாமே, எண்ணெய் கொடுத்தா. நீங்கள் உங்கள் கையால் ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கணும்லாம் ஒன்றும் கம்பல்சரி கிடையாது. ஐயா, நீங்களாவே அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்திகிட்டு இருக்கீங்க. யார் சொன்னால் அப்படிலாம்? கோவிலில் விளக்கு எரிய வேண்டும், விளக்கு எறிவதற்கு எண்ணெய் கொடுக்க வேண்டும். ருத்ராட்சம் மிகவும் சிறப்பானது. குடும்பத்தினர் அணியலாமா? மாமிசம் சாப்பிடும் பழக்கம் உள்ளவர்கள் அணியலாமா? மாமிசம் சாப்பிட்றவங்க அணியக்கூடாது. இல்லை, ஒரு நாள் மாமிசம் சாப்பிட்ற பிளானில் இருக்கீங்கன்னா நீ கழட்டி வச்சுட்டு போயிடுங்க, மறுநாள் காலையில் குளிச்சுட்டு போட்டுங்க. ருத்ராட்சத்தை கழுத்தில் போட்டுக்கிட்டு மாமிசம் சாப்பிடக்கூடாது. நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற பழக்கம் உள்ளவர் அப்படின்னா அதை கழட்டி வச்சுருங்க சாப்பிடும்போது. மயிலையின் பழமையான ஆலயம், ராகு கேது தோஷம் நீக்கும் தலம், முழுமையான வாழ்வு தரும் அன்னை, மயிலாப்பூரின் காவல் தெய்வம், கும்பிடுவோரை கேடில்லாதவராக்கி கூடரையன் கீழ் வாழும் தன் சொரித பால் குடத்திற்கும் புகழ்மிக்க ஆலயம் என பல்வேறு சிறப்புகள் கொண்ட சென்னை மயிலையில் வாழும் அன்னை தலமாக அருள்மிகு முண்டகக்கண்ணி அம்மன் ஆலயம் உள்ளது. கோவில் முக்காலத்து தோஷங்களையும் நீக்குகிறாள். ஆமாம், ரொம்ப விசேஷமான கோவில் அது. முண்டகக்கண்ணி அம்மன் பற்றி போட்டிருக்காரு. அது அந்த எல்லைக்கு முக்கியமான தெய்வங்கள் 4 உண்டு, 4 புறம். கோலவிழியம்மன், முண்டகக்கண்ணி அம்மன் உட்பட அந்த சுற்றி வர மயிலாப்பூரை சுற்றி 4-5 கோயிலும் என்னமோ சொல்லுவாங்க. அது தவிர நிறைய சிவன் கோயில்கள் கபாலீஸ்வரருடைய உப்ப கோயில்களாக நிறைய உண்டு. ஐயா, பூஜை விரதம் போன்றவற்றை செய்யும்போது பெண்கள் தனியாக செய்யலாமா அல்லது கணவனுடன் சேர்ந்து தான் செய்ய வேண்டுமா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, பண்ணலாமே, தனியாகவும் பண்ணலாம். கணவனோடு சேர்ந்து தான் பண்ணணும், ஒன்றும் கம்பல்சரி கிடையாது. அவங்க ஏதோ வேண்டிகிட்டு இருக்காங்க, விரதம் இருக்காங்கன்னா அவங்க மாட்டில் விரதம் இருக்கலாம். கணவனை எதிர்பார்த்துருக்கணும்னு அவசியம் இல்லை. சுவாசினி பெண்கள் பூஜை பண்ணும்போது அவங்க தனியாக பண்ணாலும் நல்லது தான், அவங்களுக்கு பலன் உண்டு. ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கும்பொழுது எந்த செயலை செய்தாலும் அது வெற்றிகரமாக நடைபெறும். 11ஆம் இடத்திலே சந்திரன் மட்டும் தனியாக இல்லை, 11க்குடைய சனியும் அங்கே ஆட்சி பலம் பெற்று சந்திரனோடு இணைந்திருக்கிறது. 4க்குடையவனும் 11க்குடையவனும் 11ஆம் இடத்தில் இணைந்திருக்கின்ற அற்புதமான நாள். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நேரம். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்வீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாகும். செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற நல்ல நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என்று சொல்லலாம். 2க்குடையவன் 9லும் 9க்குடையவன் 2லும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது மற்றொரு சிறப்பான யோகம். தனஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்திலும் பாக்யஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலும் இடமாற்றம் பெற்றிருக்கின்றன.
குரு சுக்கிரன் பரிவர்த்தனை மேஷத்திற்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும். 2 9 குடையவர்கள் பரிவர்த்தனை, 11 குடையவன் ஆட்சி, 11இல் சந்திரன் என வெகு சிறப்பான கிரக அமைப்பு கொண்ட நல்ல நாள் இன்றைய நாள். எனவே நீங்கள் எல்லா விதமான நன்மைகளையும் அடைவீர்கள். சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறது, 5 குடைவனையும் குரு பார்க்கிறது. எனவே இப்பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது, ஸ்தானாதிபதி வலுப்பட்டு இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடைபெறும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களை கேட்டுத்தான் முக்கியமான முடிவுகளெல்லாம் எடுப்பார்கள். நீங்கள் இப்பொழுது எல்லா விதமான நல்ல விஷயங்களிலுமே கலந்து கொள்வீர்கள். உங்களுக்கு நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாகும். உங்களை சுற்றிலும் இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் மகிழ்ச்சி அலை வீசிக்கொண்டே இருக்கும். சந்தோஷமான நேரம், சந்தோஷமான நாள். செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தனலாபம் அதிகரிக்கும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரம் மிகப்பெரிய அளவிலே நடைபெறும். எனவே இது ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி குருவால் பார்க்கப்படுவதால் யோகம். 9ஆம் இடத்திலே 9 குடைவன் ஆட்சி பலம் பெற்றதால் யோகம். 11 குடைவன் 2ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சாதாரண நன்மைகள் அல்ல, பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். உங்களுடைய அலுவலகத்தில் நல்ல செய்தி வந்து சேரும். சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அதிலே புதிய புதிய நபர்களின் தொடர்பு கிடைக்கும். கான்டாக்ட்ஸ் பெருசாயிட்டே போகும். புது புது நல்ல மனிதர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். புது மனிதர்கள் மட்டுமல்ல, அவர்கள் நல்ல மனிதர்களாக இருப்பார்கள். நியூ கான்டாக்ட்ஸ் நல்லா இருக்கும். நட்பு வட்டம் விரிவடையும். அதன் மூலம் உங்களுடைய வியாபாரத்தையும் நீங்கள் விரிவுபடுத்துவீர்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். கடகராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே சற்று அமைதியாக இருக்க வேண்டும், அதிகமாக பேச வேண்டாம். பண விஷயத்தில் பத்திரமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பணத்தை யாராவது பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏதாவது பொய் காரணங்களை சொல்லி உங்களிடமிருந்து பணம் வாங்குவதற்கு முயற்சி செய்வார்கள். அந்த பொய்யான காரணங்களை நீங்கள் மதிக்கக்கூடாது. அவன் பொய் சொல்கிறான்னு தெரிஞ்சிருத்தனா கயண்டுன்னு அங்கேருந்து நைஸாக கயட்டி விட்டுறணும். பொய் சொல்லும் நபர்களிடம் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஒருத்தர் ரொம்ப பொய் சொல்கிறான்னு தெரிஞ்சால் நீங்கள் அங்கேருந்து எப்படியாவது நைஸாக வேறு இடத்துக்கு நழுவிடணும். அவங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு கூடாது. நம்ம கூட பழகிறவங்க எல்லாரும் உண்மை பேசணும்னு சொல்லி முருகனை வேண்டிக்கிங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கும் பொழுது நீங்கள் என்ன வேண்டிக்கணும்னா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். இதுதான் பிரார்த்தனையே. அதுவே உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துரும். நிதி வேண்டும், நல் மதி வேண்டும், எல்லாமே அதில் கிடச்சிடும். எனவே முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நல்லோர் சகவாசம் வேண்டும். சத்சங்கம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. வாழ்க்கை வீணாக போயிடும். லைஃபு சத்சங்கம் இல்லைன்னா. அந்த சத்சங்கம் வேணும்னா கூட இருக்கிறவங்களாம் நல்லவனாக இருக்கணும். பொய் பித்தலாட்டம் பண்ணுறவன் அயோக்கியம் கூடலாம் பழகக்கூடாது. அந்த மாதிரி ஆசாமிகளெல்லாம் பார்த்தா ஹாய் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். கட் பண்ணிடணும். அவன்கிட்ட சண்டை போட வேண்டாம். ஹலோ ஹலோ நல்லா இருக்கீங்களா, வெரி குட் வெரி குட் அப்படின்னு போயிடணும். பழகக்கூடாது, நெருங்கி பழகக்கூடாது. முருகப்பெருமானிடம் இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை என்ன? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிங்க. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். 4ஆம் இடத்திலே புதன் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு குருவால் பார்வை பெறுவதால் நன்மைகள் நடைபெறும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலே புதன், அந்த புதனுக்கு குருவின் பார்வை. புதன் உங்கள் ராசிக்கு 2 11 குடையவன், தன லாபாதிபதி. அந்த தன லாபாதிபதியை தனகாரகனாகிய குரு பார்க்கிறது. தனகாரகன்
தனஸ்தானாதிபதியை பார்க்கிறது. எனவே பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி சற்று குறிப்பிட்டு சொல்லும்படி பெரிய அளவிலே இருக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். 4 குடைவன் 9, 9 குடைவன் 4. குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு. எனவே இது ஒரு பரிவர்த்தனா யோகம். குரு சுக்கிர பரிவர்த்தனைங்கிறது உங்களுக்கு நன்மை செய்யும். கேந்திராதிபதியும் திரிகோணாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது மிகப்பெரிய யோகம். எனவே கன்னிராசி அன்பர்களுக்கு பணம் நிறைய வரும், வியாபாரம் நல்லா நடக்கும், குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை அலை வீசும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். அனைத்து நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்ற நல்ல நாள் என்பதால் அதிக அளவிலே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம். தனஸ்தானாதிபதியும் 4, 7 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஒரு சிறப்பான யோகம். எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ராசியிலே லாபஸ்தானாதிபதி சூரியன் நீச்சமடைந்திருக்கிறது. சரராசிக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம் என்பதால் அந்த சூரியன் நீச்சம் உங்களை ஒன்றும் பாதிக்காது. இன்னும் பார்த்தால் வருஷம் ஐப்பசி மாதம் சூரியன் நீச்சமாக தான் இருக்கும். ஆனால் துலா ராசிக்காரர்கள் அதனால் பாதிக்கப்பட மாட்டார்கள். துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குரு பகவானின் சுப பார்வை உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அடுத்த மே மாதம் வரையிலே 7இல் குரு இருக்கிறது. 7இல் குரு இருப்பதால் இப்பொழுது வியாழ நோக்கம் வந்துவிட்டது. திருமணமாகாத விருச்சிக ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசியினருக்கெல்லாம் குழந்தை பிறக்கும். இரட்டை குழந்தை பிறக்க போகுது. இப்போ கன்சீவானா இரட்டை குழந்தை. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். விருச்சிக ராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் இப்பொழுது பெரிய அளவிலே வருமானம் வரும். பொருளாதார வளர்ச்சி மிக பெரியதாக இருக்கும். பணம் வர்றதும் செலவாகிறதும் ஜாஸ்தியாக இருக்கும். அதிக வரவு அதிக செலவு, அத்தகைய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 8 குடைவன் 8க்கு 8ஆம் இடம் சென்றதால் யோகம். மிக வலுவான நிலையிலே சில கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறது, 10 குடைய புதனை குரு பார்க்கிறது. எனவே தொழில் வலுவாக இருக்கிறது. தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒப்பந்த அடிப்படையிலே வேலை பார்ப்பவர்களுக்கு ஒப்பந்த நீட்டிப்பு நடைபெறும். Your agreement period will be extended for some more years. கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இன்னும் 2 வருஷத்துக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிக்க. ஓய்வு பெறும் வயதிலே இருப்பவர்களுக்கு பணி நீட்டிப்பு கிடைக்கும். எனவே இது மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரம். குடும்பம் அமைதியாக இருக்கும். தொழில் நன்றாக நடைபெறும். வியாபாரத்திலே கொடிகட்டி பரப்பீர்கள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். மகர ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த சுறுசுறுப்புடன் இயங்குவார்கள். நல்ல ஆரோக்கியத்துடன், மனத்தெளிவுடன், மனோபலம், தேகபலம், பணபலம் 3 ஒன்றா சேர்ந்துடும். இன்றைக்கி அவ்வளோதான், உங்களை கையிலே பிடிக்க முடியாது. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வெற்றி. சென்ற இடமெல்லாம் வெற்றி வெற்றி வெற்றி. எதை செய்தாலும் நல்லாக நடக்கும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அது நன்றாக நடைபெறும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள். எனவே இது மிக மிக அற்புதமான நாள். மகர ராசிக்கு மகிழ்ச்சியான நாள். 5ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்க்கிறது. 11ஆம் இடத்திலே உள்ள புதனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 9ஆம் இடத்தை பார்க்கிறது. 9 குடைவனை பார்க்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். திருமண வயதில் உள்ள மகர ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது.
கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெரிய அளவிலே தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அந்த தொழிலின் வளர்ச்சி இன்னும் சற்று அதிகரிப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஏற்கனவே பெரிய தொழில், அது இன்னும் கூட பெருசாகும். நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் அது பெருசாகத்தான் ஆகும். போருமே, இதை வச்சு மெயின்டைன் பண்ணாலே போரும் நீங்கள் நினச்சா கூட அது இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். தொழில் வளர்ச்சி மிகப்பெரியதாகும். வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 7, 9, 11 ஆகிய வீடுகளை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 7 குடைவனையும் பார்க்கிறது, 7ஆம் இடத்தையும் பார்க்கிறது. எனவே திருமண தடை விலகும். திருமண வயதில் இருக்கின்ற மீன ராசி ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இப்போ கல்யாணம் நிச்சயம். வெகு விரைவிலே உங்கள் திருமணம் நடைபெறும். திருமணத்திற்கு தேதி குறிக்கும் நேரம் வந்துவிட்டது. வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மீனராசினருக்கெல்லாம் அதில் நல்ல தனலாபம் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். உற்றார் உறவினர் நண்பர்கள் பலரும் உங்களை இன்றைய தினம் சந்தித்து பேசுவார்கள். புதிய புதிய யோசனைகளை எல்லாம் எல்லோரும் சொல்வார்கள். எனவே இது ஒரு மிக மிக சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.